பிரைஸ் லார்ட். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் நாம் செழிப்பாவதற்கு, நாம் ஐஸ்வர்யம் அடைவதற்கு, உயர்வதற்கு பல முயற்சிகளை நம்ம மேற்கொள்வோம். ஆனால் வேதம் இங்கே நமக்கு ஒரு வழியை கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இங்கே ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன அது? உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். ஆமென். ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை இங்கே கற்றுக் கொடுக்கிறார். நாம் செழிக்க வேண்டுமானால், நாம் ப்ராஸ்பராக இருக்க வேண்டுமானால், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், வேதம் சொல்லுகிறது, நாம் உதார குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் இறங்கி கொடுக்க வேண்டும். ஆமென். தாராளமாய் கொடுக்க வேண்டும். ஆமென். எவன் நீர் பாய்ச்சுகிறானோ, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஆமென். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். அப்போது நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, நாம் ஃபினான்ஷியலாக இன்னும் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பிரதானமான ஒரு காரியம் என்ன? நாம் உதார குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு நான் கொடுக்குறேன், அது போதாதா என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அது மாத்திரம் போதாது. ஆமென். நாம் மற்றவர்களுக்கும் எல்லாருக்கும் நாம் உதார குணமுள்ளவராக இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் செழிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.